நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி, இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். மத்தேயு 6:33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். But seek first the kingdom of God and his righteousness, and all these things shall be added to you. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்கிறார், நீங்கள் உலகத்தில் உள்ள காரியங்களுக்காக கவலைப்படாமல் தேவனுடைய வார்த்தையை தேடுங்கள், அவருடைய நீதியை தேடுங்கள், அவருடைய வார்த்தையின்படி வாழ உங்களை அர்ப்பணியுங்கள், அப்பொழுது உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நான் நிச்சயமாய் செய்வேன் என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார். நாம் உலகத்தின் காரியங்களை குறித்து மிகவும் கவலைப்பட்டு வருகிறோம். நாளை தினத்தை குறித்து நாம் ஏன் கலங்க வேண்டும், கவலைப்பட வேண்டும்? நாளை தினம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. நம்முடைய எதிர்காலங்களை குறித்து, நம்முடைய பிள்ளைகளை குறித்து, பெற்றோர்களை குறித்து, நம்முடைய வருங்காலங்கள், இன்னும் அநேக விதமான உலக பிரகாரமான காரியங்களை குறித்து நாம் அதிகம் சிந்தித்து நம்முடைய இருதயத்தில் நாம் கவலைப்படுகின்றோம். இந்த நாளிலே ஆவியானவர் நம்மை பார்த்து சொல்கிறார், என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். ஆம், நாம் கவலைப்படுவதனாலே நம்முடைய வாழ்க்கையில எதுவும் நடைபெறாது. அதற்கு மாறாய் இருதயத்தின் சமாதானமும் சந்தோஷமும் தான் நம்மிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும். எனவே இந்த நாளிலே நாம் ஒன்று செய்வோம், தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவோம், தேவனுடைய வார்த்தையை நம்புவோம், அவரை நாம் பற்றிக்கொள்வோம். ஆம், அப்பொழுது உலகம் கொடுக்கக்கூடாத தெய்வீக சமாதானம் உங்களுக்கும் எனக்கும் அவர் நிச்சயமாய் கொடுப்பார். தேவனிடத்தில் நாம் கேட்போம். வேதம் சொல்கிறது, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் என்று. ஆம், நாம் நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாமல் நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படட்டும், அந்த நாளுக்காய் அதனதின் பாடு போதும் என்று வேதம் சொல்கிறது. ஆம், கவலைப்படுவதனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு முழத்தை கூட்டுவான் என்று வேதம் சொல்கிறது. எனவே நாம் உடைக்காக கவலைப்பட வேண்டாம், நாம் நம்முடைய எதிர்காலங்களுக்காக கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார், காட்டு புஷ்பத்தை கவனித்து பாருங்கள் என்று. அவைகள் உழைக்கிறதுமில்லை, நூற்கிறதுமில்லை என்று. கர்த்தர் எப்படி அவைகளுக்கு அவர் எல்லாவற்றையும் செய்து கொடுக்கிறார் என்று. எனவே அற்ப விசுவாசிகளாகிய நமக்கு அவர் சொல்வது, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவனை விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவோ என்று. எனவே நீங்களும் நானும் அவருடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய சுவாசத்தை நமக்கு கொடுத்து, ஜீவனை கொடுத்து நம்மை அவர் இம்மட்டுமாய் பாதுகாத்து வருகிறார். இனிமேலும் அவர் நிச்சயமாய் செய்வார். விசுவாசிப்போமா? கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் ஆண்டவரே இயேசுவின் வார்த்தையை தேடவும், உம்முடைய நீதியின் நியாயத்தில் நடக்கவும், உம்முடைய பாதையில நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், தேவைகளை சந்தியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.